த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மக்களவையில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் பேச முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய நாட்கள்ல நாடாளுமன்றம் அதிர போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் டெல்லியில இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்றத நேரடியாக கண்ணில் பார்த்து முக்கியமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு காமன் பப்ளிக்காக நீங்கள்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நிறைய விவாதங்கள் நடக்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த முறை குறைவான நிதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு? எலெக்ஷன் நடக்க போகக்கூடிய சூழலில் முக்கியமான அறிவிப்புகள்லாம் வரும். என் மாவட்டத்துக்கு இதெல்லாம் வந்துடும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதிவேக ரயில்லாம் இங்கே வந்துடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து சரி செஞ்சிருவாங்க. மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய கனவுகளும் நிறைய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அப்படியான விஷயங்கள் எதுவுமே நடக்காம, மிக முக்கியமாக விவாதங்கள் எதுவுமே நடக்காம தினசரி அவை அப்படின்றது வெறும் ஒரு நிமிடம் சில நொடிகள் அப்படின்றதான் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 நாளா இதுதான் நிலைமையா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மக்களவையில், அதாவது லோக்சபால மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சீனா வந்து அவங்களுடைய இராணுவ டேங்கிகள்லாம் இந்திய எல்லைக்குள்ள கொண்டு வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரானாங்க அப்படின்னு நான் சொல்லலை. முன்னாள் இராணுவ தளபதி, பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்த நரவானே அவர்கள் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அது ஆமாவா இல்லையா அப்படின்றத நாட்டு மட்டும் இல்லை, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால விவாதம் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் சீனா அப்படின்ற பேரை பயன்படுத்தவே மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. எப்படி விவாதம் நடத்துவாங்க? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி இருக்கக்கூடிய லோக்சபாவுக்கு வராமையே போக தொடங்கினார். இன்னும் ஒருபடி மேலே போய் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் லோக்சபால பேசுறதா இருந்த பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்யசபாவுக்கு போய் 1.5 மணி நேரம் பேசினாரு. எதிர்கட்சிகளை வழக்கம் போல கிழிச்சு பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா லோக்சபால ராகுல் காந்தியை பார்க்காம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பண்ண விஷயம் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் நெருடலான விஷயமா மாறிச்சு. என்னன்னு, பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கிடுவாங்க. அதிலும் குறிப்பா பெண் எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி, சுதா, இந்த எம்பிங்க தான் வந்து அதுல முன்னிருந்து பண்ண போறாங்க. அதனால பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. எங்க பார்லிமெண்ட்ல, லோக்சபால அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. அதனால அவரை வர வேணான்னு நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? மக்களவையுடைய அந்த அவை, ஒட்டுமொத்த அவையையும் கட்டி காக்கக்கூடிய, அதோடைய மாண்பை தூக்கி நிறுத்தக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ரொம்ப அபத்தமாகவும் அப்பட்டமான ஒரு 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 அது என்ன வார்த்தை சொல்றேன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னே வச்சுக்கலாமே. அது எப்படிங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அவைக்குள்ள போய், அதுவும் பெண் எம்பிக்கள், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் எம்பிக்கள் எப்படி தாக்குவாங்க? இப்படி சொல்றதன் மூலியமா பெண்கள், அதுலேயும் குறிப்பாக அரசியலுக்கு வரக்கூடியவங்க முதிர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு ஓம் பிர்லா அவர்கள் சொல்ல விரும்புகிறாரா? இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான மறைமுகமான விஷயத்த சொல்ல விரும்புகிறாரா? எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வர வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதை அவையில் பதிவும் செஞ்சிருக்காரு அதிகாரப்பூர்வமாக. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் எதிர்கட்சிகள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க, இப்படி நாடாளுமன்றத்தை, அதிலும் அவர் தலைமை தாங்கக்கூடிய மக்களவையை அவரே அவமானப்படுத்தி இருக்கிறாரு. இனி அவரு அந்த சேர்ல உட்கார்றதுக்கான தகுதி அப்படின்றது இல்லை அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவருக்கு எகெயின்ஸ்டா நோ கான்ஃபிடென்ட் மோஷன், நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய அலுவலகத்தில் நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய அந்த மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதன் மூலிமா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதீங்க. ஓம் பிர்லாவே தான் தொடருவார். ஏன்னா அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகளுக்கு மக்களவையில் அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு பெரிய கம்பேரிட்டிவ்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி நம்பர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனாலும் கூட ஒரு எதிர்ப்பு அப்படின்றது அவங்க பதிவு செய்வாங்க. டெமோக்ராட்டிக்ல
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நமக்கு உகந்தது அல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மீது யாராவது பண்றாங்க அப்படின்னா, நம்ம காந்திய வழியில, ஜனநாயக முறைப்படி அமைதியான வழியில நம்ம ஒரு எதிர்ப்பு பண்ணலாம். அப்படியான ஒரு எதிர்ப்பை பண்ண வேண்டிய ஒரு 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 விஷயமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் 2வது முறையாகவும் ஓம் பிர்லா அவர்களுக்கு எகென்ஸ்டா இப்படியான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. ஏற்கனவே அவருக்கு எகென்ஸ்டா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டு அது தோற்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனா வரலாறு என்னன்னு ரிஜிஸ்டர் ஆகும். இப்படி ஒரு சபாநாயகர் இருந்தாரு, அவர் ஒரு தலைபட்சமா எதிர்கட்சிகளுக்கிட்ட நடந்துகிட்டாரு, அதனால அவருக்கு எகென்ஸ்டான ஒரு மோஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. தோற்கடிக்கப்பட்டாலும் கூட அவரு ஒரு நடுநிலை இல்லாத ஒரு சபாநாயகர் அப்படின்னு தான் அறியப்படுறாரு அப்படின்னு வரலாற்றுடைய பக்கங்கள் எழுதப்படும்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான சபாநாயகர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா அவர்களுடைய பெயர் வரும். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரா இருந்தாரு அப்படின்னும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயர் அப்படின்றது வரும். ஸோ அதனால தான் இன்னைக்கு அது தோற்கடிக்கப்படுறதா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கான தோல்வி வரலாறாக மாறும் பொழுது அது வெற்றியாகவும் மாறலாம், சரித்திரமாகவும் மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியான ஒரு முயற்சியை தான் எதிர்கட்சிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த 2 காரணம், ராகுல் காந்தியை பேச விடாதது, பெண் நம்பிக்கைகள் மீது இப்படியான ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை முன் வச்சது, இது 2யும் தாண்டி 3வதா 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செஞ்சிருந்தார். இதுவும் ஒருதலைபட்சமான விஷயம் அப்படின்னு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, உங்களுக்கு நான் சொல்றதுல இருந்து நான் ஏதோ ஒருதலைபட்சமா பேசுறேன், நான் ஏதோ ஓம் பிர்லா அவர்களுக்கு எகென்ஸ்டா பேசுறேன்னு உங்களுக்கு தோணும். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் அப்படிதான் பண்றேன்னா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ புக்குன்னு சொன்னாங்கல்ல, அதாவது நரவாணி அவர்கள் எழுதின புக்கை ராகுல் காந்தி மேற்கோள் காட்டி பேசக்கூடாதுன்னு ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் அவர்கள் பேசினார்ல, சரி, அப்படின்னா அந்த விதி எல்லாருக்கும் பொருந்தணும் தானே. ஆனா அதே ஓம் பிர்லா அவர்கள் நேரு குடும்பத்தை பற்றியும், ஜவஹர்லால் நேரு பற்றியும், இந்திரா காந்தி பற்றியும் கொச்சையான அவங்களுடைய குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயம், அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி சில பேர் எழுதியிருப்பாங்களா புக்ஸா, அந்த புத்தகங்களை மேற்கோள் காட்டி சபையில பேசுறாரு. அதுவும் 7-8 புத்தகங்களை கட்டுக்கட்டா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு புக்கையும் புரட்டுறாரு, அதோடைய டைட்டில படிக்கிறாரு, யார் ஆர்த்தர்னு படிக்கிறாரு, இந்த புக்கை அப்படி காட்டுறாரு. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல கூட கேமரா எங்கேயுமே அசையவே இல்லை. ராகுல் காந்தி பேசுறப்ப அவரை காட்டவே மாட்டாங்க, அப்படியே ஸ்பீக்கரை மட்டுமே காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நிஷிகாந்த் தூபே, அந்த எம்பி தான் இதை பண்ணது, பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி நிஷிகாந்த் தூபே, அவரு அப்படி எல்லா புத்தகங்களும் எடுத்து காட்டும் பொழுது கொஞ்சம் கூட கேமரா அவர்கிட்ட இருந்து விலகாம அவர் பேசின அத்தனையுமே அவை குறிப்பில் இடம் பெற்றிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ராகுல் காந்தி புத்தகத்தை மேற்கோள் காட்டக்கூடாது அப்படின்னா பாஜகவை சேர்ந்த நிஷிகாந்த் தூபாவும் அது பண்ணக்கூடாது தானே. அப்போ அதை அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்கள் தடுத்திருக்கணும் தானே. அப்படி செய்யாம இருந்திருக்கிறாரு. அப்போ அவரை ஒருதலைபட்சமானவர்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க போகுது அப்படின்றத மிக முக்கியம். அதனாலதான் இப்படியான ஒரு நோ கான்ஃபிடென்ட் மோஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வெற்றி பெறுதா இல்லை எப்படியான விவாதங்கள் எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதை ஒட்டி நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகளுடைய இந்த முயற்சி, ஓம் பிர்லா அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், பாரதிய ஜனதா கட்சியுடைய இத்தகைய நடைமுறை விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.